வானகம் பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒன் பீஸ் மூவியான கிளாக் ஒர்க் ஐலண்ட் அட்வென்ச்சர் வந்து எப்பயும் பார்த்த மூவி மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஏன்னா இந்த மூவில அண்ணன் தம்பியோட பாசத்தை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அம்மா புள்ளையோட பாசத்தையும் காட்டியிருப்பாங்க. அதாவது அப்பா அம்மா அப்புறம் புள்ளையோட பாசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இது இல்லாமல் எப்பயும் போல நம்ம ஸ்டார்ஸோட அலுப்பறையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி வந்து ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இன்னைக்கு நம்ம இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த மூவியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன ஒன் பீஸ் மூவி ஒன்னோட ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங் ஒரு வயிற்றுச்சலான சீனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் எல்லாரும் ஒரு ஐலாண்டில் உட்காந்து வெக்கேஷன் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ ஒருத்தர் ஒன்று பண்ணினுக்கிறாங்க. நம்ம நாமி வந்து படுத்துன்னு இருக்கிறா. நம்ம சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவளுக்கு தேய்ச்சி விட்டுனுக்கிறான். இதை பார்த்தோன்னே லைட்டாக காண்டாச்சு. பட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதை விட்டு தெலுங்க. ஸ்டார்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணினுக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம கோயிங் மாதிரி தனியா வந்து போயிட்டு இருக்குது. லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோயிங் மாதிரி யாரை கடத்தின்னு போயின்னு இருக்கிறாங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து சூப்பரா இருக்குது, சூப்பரா போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது. நம்ம ஸ்டார்ஸ் வந்து அவங்க கப்பலை தேடின்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன படகுல போறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். அப்போ அவங்களுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பையன் வந்து தத்தளிச்சுன்னுக்கிறான் தண்ணியில. நம்ம சாஞ்சி போய் காப்பாற்ற போறப்ப இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொருத்தவன் வந்து தூக்கிடுறானுங்க. ஸோ அது என்ன பேசிய என்ன நடந்திருக்கும்னா, அந்த சின்ன பையன் தண்ணியில் வந்தான் பார்த்தீங்களா, அவனும் அப்புறமா அவனோட அண்ணனும் ஒரு திருடகன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அண்ணனோட பேர் வந்து பரோடா, அப்புறமா தம்பியோட பேர் வந்து அக்கீஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பொய்யா நடிச்சு நம்ம ஸ்டார்ஸ் வந்து ஒரு கூண்டுல பிடிச்சிருவானுங்க. ஏன்னா அவங்ககிட்ட ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவானுங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ஸ் கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு விட்டுறானுங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பாக்ஸ்ல நிறைய இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் இல்லாம கல்லு தான் இருக்குது. என்னடா பெரிய திருடன் சொல்லிட்டு சொன்னீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப, இப்போ வந்து என்கிட்ட எதுவும் இல்லதான், ஆனா கிளாக் ஒர்க் ஐலாண்ட்ல இருக்கிற டைமண்ட் கிளாக் நாங்க திருட போறோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி போய் அக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இவங்க பேசினுங்கிறப்ப இந்த கார்ட் பிரதர்ஸ் க்ரூ சேர்ந்த ஒரு 2 பேர் வராங்க. அவங்க கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்பலை ஃபாலோ பண்ணி வருது அவங்கள. அந்த 2 பேர்ல ஒரு பொண்ணு வந்து இருந்தா, அவ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதே சீனா இருந்தா. அவ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுன்னு கப்பல்லே வந்து குளிச்சுன்னு அவ வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டார்ஸும் அப்புறமா அந்த 2 பேரும் வந்து பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. அதுல வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்டார்ஸ் அப்புறமா கடைசியில் தப்பிச்சு போறாங்க. உசோப் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போறான். அப்போ திடீர்னு அவன் போயினுக்கிற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு இவங்க வந்து பாம்பு போட்டுறானுங்க. ஸோ பாம்பு போட்டு இவனுக்கு தெளிவாயிட்டு நிமிந்து பார்க்குறப்ப அங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நாமி மட்டும் இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொன்னல, அவன் நாமி வந்து கடத்தின்னு போறா. மற்றவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கப்பல் வந்து இல்லை. அண்ட் இந்த சண்டையிலேயே நம்ம லூஃபி வந்து அவனோட ஸ்டார்ட்டை நாமிக்கு போட்டுட்டு அவரும் போய் சண்டை போடுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமியும் கடத்தின்னு போறாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கடத்தின்னு போறாங்க. இதுக்கடுத்து அந்த 2 பேரும் வந்து நாமியை கொண்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா நம்ம ஸ்டார்ஸ்லாம் வந்து தெளிவாக இருந்ததுக்கு அப்புறமா அந்த கிளாக் ஒர்க் ஐலாண்டை நோக்கி போறாங்க. போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பரோடா அக்கீஸ் அண்ணன் தம்பி தானே நான் வந்து சொன்னேன். ஆனால் அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அண்ணன் தம்பி கிடையாது. நம்ம பரோடுக்கு அக்கீஸ் வந்து ஒரு சின்ன டப்பால கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது டப்பான்னு சொல்றது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பாக்ஸை வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி கிடையாது. பரோடுக்கு அக்கீஸ் வந்து கடல்ல எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தான் வந்து இவனை வளர்த்துருக்கிறான். அதுக்கடுத்து இவங்க எல்லாம் கிளாக் ஒர்க் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ கிளாக் ஒர்க் ஐலாண்டுக்கு உள்ள போறாங்க. அந்த வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவனோட பேர் வந்து பேர் சமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் வந்து அந்த கிங் ஆஃப் த பைரட் ஆப்பரன்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசினுக்கிறான். அப்போ அவனுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டவுனை வந்து நீ எடுத்துக்கின, எங்களை வந்து நீ மிரட்டி இந்த மர்டரஸ் வெப்பனை வந்து கிரியேட் பண்ண சொல்லின்னு இருக்கிற, அதனால ஏகப்பட்ட பேர் வந்து செத்துனுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மிரட்டுறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயந்துட்டு அவங்க வேலையை செய்யறதுக்கு போறாங்க. அப்போ அந்த பொண்ணு நாமியை கடத்தலாம் பார்த்தீங்களா, அவளோட பேர் சொல்ல வந்துட்டேன். அவ பேர் வந்து ஹனி குயின். ஸோ அவன் நாமியை கூட்டுன்னு வராங்க. இந்த டுபாகூர் வில்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமியை பார்த்துட்டு எனக்கு வந்து அவளை பிடிச்சிக்குது, நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி வரன்ற பேர் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான். அப்போ நாமி வந்து அதை கேட்டு என்ன சொல்றான்னா, இல்லை இந்த மாதிரி முடி வச்சிருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் வந்து உடனே நான் ஷேவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ நாமி அதுக்கு அடுத்து வீக் ஆகிறவங்களை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனால் நீ எவ்வளோதான் ஸ்ட்ராங் ஆகும் லூஃபியை தோக்கடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறா. அவன் யார் லூஃபின்னு சொல்லிட்டு சொன்னவனே அவனோட குரூல சேர்ந்தவன் சொல்லிட்டு அவன் மீதிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த பேர் வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து அவனை தோக்கடிச்சு காட்டுறேன், அப்புறமா நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு சவால் விடுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ ஸ்டார்ஸ் வந்து கிளாக் ஒர்க் ஐலாண்ட்ல வந்து கரை சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் டாப்ல இருக்குது. ஸோ இவங்க வந்து ஏறி போறாங்க அந்த படிக்கட்டில். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராப் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக அவங்க வந்து கடந்து போறாங்க. ஸோ
ஒன்ஸ் மேலே போனதுக்கு அப்புறமா அவங்க முன்னாடி வந்து ஒரு ஊர் இருக்குது. அது பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் மாதிரி இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிளாக்கு. அதை இவனுக்கு திருடணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறானுங்க. அண்ட் அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிங் மாதிரியும் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்து இவங்க எல்லாரும் ஊர் உள்ள போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறாங்க. நம்ம லூஃபி ஒரு கடையை வந்து வேடிக்கை பார்த்துருக்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து அவங்க கடவுள போகிறாங்க. கடவுள போனோடனே முன்னாடி அந்த பியர் கிட்ட 2 பேர் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேர் நம்ம ஸ்டார்ஸ் கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர் முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து என்னோட குழந்தை பிறந்ததை கொண்டாடுறதுக்காக இந்த டைமண்ட் கிளாக்கை வந்து செஞ்சோம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து திருடினானுங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காட் பைரட்ஸ் தான். அவனுங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் மற்றவங்களை கொல்ற வெப்பன்ஸை மட்டும் தான் நாங்கள் தயாரிக்கிறோம், வேற எதுவும் எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணினுங்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம லூஃபிலாம் வந்து அந்த பேர் கிங்கை நோக்கி போகிறாங்க. அப்போ அந்த பரோடா அக்கீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே போகிறாங்க. அப்போ அக்கீஸ் அவனோட மியூசிக் பாக்ஸை வந்து கீழே போட்டு போயிடுறான். அதை அவங்க 2 பேர் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ சீன் வந்து நாமி கிட்ட போகுது. நாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடத்தின்னு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட எதுவுமே இல்லாமல் அவங்க கூட உட்காந்து ஜாலியாக விளாண்டுங்கிறா, சீட் ஆடுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதெல்லாம் வந்து ஜெயிச்சுனே இருக்கிறா. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து பேசினுக்கிறாங்க. எதை பற்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னியே, ஏன் இன்னும் அவங்களை காணும்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹனி குயின் என்ன பண்ணுறான்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை கைட்டுறா. எதுக்குடா போய் பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸை கைட்டுறான்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் அவள் வந்து என்ன பண்ணுறான்னா, அவளோட பாடியை வந்து ஒரு லிக்விடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே நிறைய பைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம், அது உள்ள வந்து அவள் போயிடுறா. அதே மாதிரி இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஹெட்ஸை நோக்கி போகிறான். இப்போ நம்ம ஸ்டார் ஹெட்ஸ்லாம் ஒரு பலூனில் மேலே போயினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் பறந்து. அப்படி போயின்னு இருக்கிறப்ப இவங்க 2 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வராங்க. அப்போ நம்ம ஹனி குயினோட ஃப்ரூட்டை பற்றி சொல்கிறாங்க. அது லிக்விட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது லோகியா டைப்பாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போதைக்கு வெறும் அது மட்டும் தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து அவ கூட இன்னொருத்தவன் தான் பார்த்தீங்களா, அவன் போயிட்டு பாம் வந்து இவங்களை நோக்கி போடுறான். சாஞ்சி இதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக போகிறான். ஆனால் அது பாம் கிடையாது, அது வந்து ஒரு முள்ளு பாம்புன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது சாஞ்சி கட்ட அடிக்க போகிறப்ப அது முள்ளாக இருக்குது. சாஞ்சி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஹனி குயின் மேலே போயிட்டு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்துறா இல்லை பறக்க விட்டுறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா பலூனில் தானே அவங்க போகிறாங்க. அப்போ சாஞ்சி வந்து கீழே வந்துடுறான். அதுக்கடுத்து சாஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கடத்தின்னு அவங்க அந்த டவருக்கு வந்து போயிடுறாங்க, எங்கே அவங்க வந்து இருக்கிறாங்களோ அங்கே. ஸோ நம்ம லூஃபி எல்லாம் பறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த டவருக்கு வாசலில் போய் லேண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம லூஃபி ஜோரோ எல்லாரும் அந்த கதை உடைச்சுன்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரூலியா இல்லைன்னா வந்து அவனோட ஆளுங்களான்னு சொல்லிட்டு தெரியல, நிறைய பேர் வந்து நம்ம லூஃபி கிட்டே ஜோரோ கிட்டே சண்டை போட்டு வராங்க. நம்ம லூஃபி எப்பயும் போல கையில் சண்டை போட்டுக்கிறான். ஆனால் ஜோரோட கத்தி தான் கப்பல் கூட போயிடுச்சுல, அதனால ஜோரோ வந்து அங்கே இருக்கிற ஒருத்தவனோட கத்தி எடுத்து அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான். ஸோ இந்த மாதிரி போயினுக்கிறப்ப மேலே சத்தம் கேட்குதுல்ல, அப்போ நாமி வந்து அது என்ன சத்தம்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறா. பார்த்துட்டு சாஞ்சி கூட வந்து அவன் பேசினுக்கிறா. அப்போ அந்த பேர் கிங் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு சாஞ்சி கிட்ட யாரா நீ என்னோட ஃபியான்சேக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு சாஞ்சி வந்து சீரான ஒரு பதில் சொன்னாங்க. எனக்கு அது செம சிரிப்பு வச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஞ்சி என்ன சொன்னான்னா, ஓ உன் ஃபியான்சியா, நான் வந்து யாருன்னா உன் ஃபியான்சிக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் தடை விடுறவான்னு சொல்லிட்டு சொன்னானா. பேர்கிங் வந்து கடுப்படுத்தி சாஞ்சி செவத்தில் அடிச்சுட்டு இவனை கொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். அப்போ அந்த காட் பைரட்ஸை சேர்ந்த இன்னொரு ஒரு ஆஃபீஸர்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவன் போயிட்டு ஒரு கேஸ் பாம் மாதிரி அவங்க கிட்ட போடுறான். அதை வந்து இவங்க சுவாசிச்சதும் அவங்களுக்கு எதுவுமே பண்ண தோணல. ஏன்னா அது வந்து ஒரு பவர்லெஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை யாராவது சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே பண்ண தோணாத மாதிரி சொல்கிறான். லூஃபி அதை சுவாசிச்சுட்டு ஒரு மாதிரி இதாகிடுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ நம்ம சாஞ்சி வெட்டி விட்டான் பார்த்தீங்களா, அவனை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிலுவையில் அடிச்சிக்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிங்களேன். அந்த மாதிரி சாஞ்சி வந்து அடைச்சி வச்சுக்கிறாங்க. அது இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ நம்ம உசோப் வந்து என்ன பண்ணுறான்னா, என்னோட தைரியத்தை பாடுறான்ற மாதிரி அக்கீஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க கேஸ் அடிச்சிருந்தால அவனை வந்து பார்த்தீங்கன்னா போய் பிடிக்கிறான். அதுக்கடுத்து மறுபடியும் கேஸ் ரிலீஸ் ஆகுது. அப்போ உசோப் வந்து அந்த கேஸை தன்னோட வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வழியாக ஈத்துக்கிறான் உள்ள. அந்த டைமில் அப்படியே பறந்து போயிட்டு அந்த டவரோட டாப்புக்கு போயிடுறானுங்க. உசோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிடுறான். அதுக்கடுத்து உசோப்பே அந்த சிலுவையில் மாட்ட சொல்கிறான் அந்த பேர் கிங்கு. அப்போ நம்ம லூஃபியும் ஜோரோ வந்து மேலே ஏறி போகிறானுங்க. அதான் அங்கே மறுபடியும் படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் டாப்புக்கு போகிறதுக்கு. ஸோ போகிறப்பே வந்து எனிமிஸ் வராங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுன்னு அவங்க வந்து போயினுங்கிறாங்க. பின்னாடியே நம்ம பரோடா அக்கீஸும் வந்து வராங்க. அப்போ இவங்க ஓடிட்டு ஒரு ஃப்ளோருக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பரோடு வந்து இந்த மெக்கானிசத்தால் தான் இந்த ஐலாண்டே வந்து இயங்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ திடீர்னு அந்த ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அமுகுதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். கீழே இருக்கிற ஃப்ளோரும் மேலே இருக்கிற ஃப்ளோரும் நம்ம லூஃபியும் ஜோரோ வந்து அதை பிடிச்சின்னு இருக்கிறானுங்க. அப்போ திடீர்னு அக்கீஸ் வந்து மயக்கப்பட்டு வந்துடுறான். பரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவனை போய் தூக்குறான். அப்போ எங்களை வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பரோடு வந்து என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வந்து என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, நீங்களாவது அந்த கார்டு பேர் தோக்கடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீங்களும் வந்து தோக்கடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பிடிச்சினுக்கிறாங்க அந்த ஃப்ளோரை வந்து, அதாவது நசுக்காம. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் அழகாக கீழே இறங்கி போயிடுறான். போனதுக்கப்புறமா இந்த டைமண்ட் கிளாக்கை பற்றி நான் கவலையே படல, எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த ஐலண்டுக்கு வந்து ஃப்ரீடம் வாங்கி தரணுன்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஜோரோ வந்து நினைச்சேன்டா அவனை பார்த்தப்ப எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சுன்ற மாதிரி சொல்றான். லூஃபி அதை கேட்டு என்ன சொல்றான்னா, எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறப்ப நம்ம பொரோட் வந்து என்ன சொல்றான்னா, இதுதான் அக்கீஸ் பிறந்த ஊரு, அவனோட அப்பா அம்மா இங்க தான் இருக்கிறாங்க, அவனை நான் திருப்பி இங்க சேர்க்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் மட்டும் கிளம்பி போறான். இவங்க 2 பேரும் அப்படியே விட்டுட்டு. அதுல அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் செத்தாது இவனை வந்து காப்பாத்தன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வேகமா ஓடுறான். அப்ப நம்ம லூஃபி ஜோரோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுங்கிறப்ப ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த குரூல அவன் பேர்லாம் எனக்கு மறந்துச்சு. நான் பேர் சொல்றதை விட ஒருத்தர் ஒரு காமெடியா இருந்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவன் நம்ம ஜோரோ வந்து தேடின்னு இருப்பான். அவன் ஜோரோ இங்க வந்ததுலேருந்து ஜோரோன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருப்பான். ஸோ இப்போ ஜோரோ வந்து இங்க மாட்டினுக்கிறானா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். வந்துட்டு உன்னதான நான் தேடி இருந்தேன். அவன் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார் இருக்கும். அதை வந்து நீ தான் எனக்கு கொடுத்த, உன்னை நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ ஜோரோ வந்து யாரா நீன்ற மாதிரி கேட்கறான். அடே என்ன உனக்கு ஞாபகம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்கறான். அப்போ ஜோரோ வந்து நான் தோக்கடிச்சு எல்லாம் வீக்கானவனே என்னால் ஞாபகம் வச்சிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ சொல்றான். அதுக்கடுத்து அவன் வந்து ஒரு பாய்சன் டாட்ஸை நம்ம ஜோரோவை பார்த்து லூஃபி பார்த்து லான்ச் பண்றான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஜோரோக்கு முன்னாடி லூஃபி வந்து நிற்கிறான். அப்போ ஜோரோ திடீர்னு என்ன பண்றான்னா, அந்த பிடிச்சிருந்தான்ல கையை எடுத்துட்டு லூஃபிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த அடியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான். உண்மையிலே ஜோரோ வந்து ஒரு வேற லெவல் கேரக்டருங்க. கேப்டன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்லை கேப்டன் கூட விடுங்க, ஃப்ரெண்டு மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அடியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நம்ம அந்த ஒருத்தனை அட்டாக் பண்ண போறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அந்த வில்லனை. அப்போ அந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சித்தனமாக நம்ம ஜோரோ வந்து திருப்பி தாக்கிட்டு அவனை வந்து கேப்சர் பண்ணிட்டு மேலே கூட்டின்னு போகிறான். இப்போ லூஃபி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிறான். இதுக்கடுத்து நம்ம ஜோரோவே வந்து அந்த சிலுவையில் அடைஞ்சிடறானுங்க. அப்போ வந்து அந்த பேர் கிங் எங்கே அந்த 30 மில்லியன் பையன்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்து நசிங்கிட்டு இருப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு வெப்பன் டெவலப் பண்ணி தான் சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதோட பேர் கிங் கேனன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து டெவலப் ஆகி முடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த வெப்பனை அவங்கள 3 பேரை பார்த்து நோக்கி வையே, நான் அவங்கள பார்த்து அதை லான்ச் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுக்கு அடுத்தது பேர் கிங் நாமியை பார்த்து நீ வந்து கிங் ஆஃப் த பைரட்டோட பொண்டாட்டி ஆக போறன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். இது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவனை விட்டு தருங்களேன், இவன் வந்து ஒரு கரடி குட்டி மாதிரி இருக்கிறான். ஆனா கிங் ஆஃப் த பைரட் நம்ம லூஃபி தானே, நான் வந்து ஒரு லூனா ஷிப்பரா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் டைலாக் சொன்னது பிடிச்சிருந்து. நீ வந்து கிங் ஆஃப் த பைரட்டோட பொண்டாட்டி ஆக போறன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அப்போ நாமி வந்து பார்த்தீங்கன்னா எட்டி அவனை விட்டுட்டு உன்ன மாதிரி ஒருத்தன் யாரா கல்யாணம் பண்ணிப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்கறான். அதுக்கடுத்து அவன் வந்து என்ன சொல்றான்னா, நீ என்ன பேசுற உனக்கு புரியுதான்ற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு நாமி வந்து நான் தெரிஞ்சுதான்டா பேசுறேன், உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அவன் கூட நான் போய் சேர்ந்து செத்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு அவ சொல்றா. அப்போ உடனே பேர் கிங் என்ன சொல்றான்னா, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுன்ற மாதிரி சொல்லிட்டு நாமி வந்து பாத்தீங்கன்னா பட்டாருன்னு அடிக்கிறான். இப்ப சீன் வந்து லூஃபி கிட்ட போகுது. அக்கீஸ் வந்து மயங்க இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்து முழிச்சிட்டு பொரோட எங்கன்னு கேட்கறான். அவன் வந்து மேலே போய்க்கிறான்ற மாதிரி லூஃபி சொல்றான். உடனே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறான். லூஃபி வந்து இன்னும் அந்த செவரை வந்து பிடிச்சிருந்தா இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். செவருன்றதோட தரையை பிடிச்சிருந்துக்கிறான். இப்போ அந்த கிங் கேனன் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த கரடி குட்டி வந்து, அது பெரிய கரடி குட்டி வந்து தயாராகின்னு இருக்குது. ஸோ அது வந்து கிங் கேனன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர் அப் ஆகினே இருக்குது. நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்க வந்து சிலுவையில் அடைஞ்சிக்கிறாங்களே, அவங்க அப்படியே பார்த்துனே இருக்கிறாங்க. அந்த டைமில் திடீர்னு லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வருது. லிஃப்ட்டில் யார் வராங்கன்னா, நம்ம பொரோட் வந்து ஒரு சீனான ஒரு கூலான என்ட்ரன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நம்ம பொரோடு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னா, அவனோட சில வெடி மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதை வந்து எடுத்து போட்டு இவனை வந்து சாவடிக்கத்தான் அவன் வந்து பிளான் பண்ணியிருப்பான். அப்போ பேர் கிங் வந்து என்ன சொல்கிறான்னா, உன்னோட பிளானை நல்லா யோசிச்சுப்பாரு, ஏன்னா எனக்கு கீழே இந்த ஐலாண்டே தாங்கிக்கிற அந்த மெக்கானிசம் வந்து இருக்குது. நீ இப்போ அது பாம்பு போட்டனா இதுவும் வந்து வெடிச்சு சதறிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு குழப்பறான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த டைமில் பொரோட் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறான். அதுக்குள்ளே பேர் கிங் வேகமாக போயிட்டு அவனை வந்து அடிச்சு போட்டு பிச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரான். இப்போ சீன் வந்து லூஃபி கிட்ட போகுது. லூஃபிலாம் அந்த முன்னாடி அந்த பலூனில் வந்து பார்த்தீங்களா, அப்போ ஒரு விண்டு மில் மாதிரி ஒரு டாய் வந்து இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு லூஃபி அந்த தரையை பிடிச்சிருக்கிறப்ப அது வெளியே வந்து உழுது. லூஃபி அதை பாதுகாப்புறம் வெறி ஆயிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, கத்தினே வந்து அந்த செவரை மேலே தள்ளுறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மேலே தள்ளல, மேலே தள்ளினே அந்த டாப் ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே வந்து பேர் கிங் இருக்கிறான், எங்கே நம்ம மீதி ஸ்டார்ஸ்லாம் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் தள்ளின்னு போயிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான என்ட்ரன்ஸ் வந்து கொடுக்குறான். இதுக்கு அடுத்து சீடு செவ காமெடியாக இருந்துச்சுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா லூஃபி வந்தானா, அவனுக்கு கீழே அந்த பாம்புலாம் இருந்தது, அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு பற்ற வைக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அதை பற்ற வச்சேன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அதுக்கு லூஃபி வந்து அதை நான் பற்ற வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். எங்கே தூக்கி போடுறான்னா, பொரோட் வந்து நின்று தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தூக்கி போடுறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொரோட் ஒரு பாம்பு மட்டும் வச்சில, நிறைய பாம்பு வச்சிருந்தான். பேர் கிங் அடிக்கிறப்ப மீதிலாம் ஊந்துட்டு இருக்கும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஊந்த இடத்துக்கு வந்து தூக்கி போடுறான். தூக்கி போட்டோன்னே பார்த்தா அது வந்து டொம்முன்னு வெடிக்குது. அதுக்கடுத்து லூஃபி வந்து என்னோட க்ரூ எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் இப்படி கொண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் போட்டான் பார்த்தீங்களா பாம்பு, அதுக்கு பின்னாடி தான் மீதி சோரோலேருந்து சாஞ்சிலேருந்து அப்புறம் உசோப்பு நாமின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சிடறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து தப்பிச்சுட்டு வராங்க. அதுக்கடுத்து உசோப்பு அந்த கேஸ் பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேஸ் போட்டிருந்தான்ல, அவன் கூட வந்து சண்டைக்கு போகிறான். அப்போ சாஞ்சி வந்து கீழே நின்னுக்கிறான். அவன் கூட சண்டை போட்டு இன்னொருத்தன் வரான்.
அப்ப சாஞ்சி வந்து என்ன சொல்றான்னா, நாமி மேல நீ கையை வச்சனா உன்னை நான் கொன்றுவேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவன் வந்து இந்த காலை வச்சு எனக்கு கொல்லுவேடான்ற மாதிரி கேட்கறான். அப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மேலே செருப்பு வந்து சாஞ்சி கிட்ட விழுது. செருப்புன்றது ஷூ வந்து விழுதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அது எப்படின்னா உசோப் மேல போனான்ல, அவன் கோயிங் மேரிக்கு போயிட்டு நம்ம சாஞ்சியோட ஷூ, அதுக்கடுத்து அவனோட அந்த ஸ்னைப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அது, அப்புறமா நம்ம ஜோரோட கத்தியெல்லாம் எடுத்து மேலே கீழே தூக்கி போட்டுன்னு இருக்கிறான். இதுக்கடுத்து சாஞ்சி என்ன பண்றான்னா ஷூவை போட்டுன்னு அவன் முன்னாடி ஒருத்தர் நின்றுந்தால அவனை வந்து பந்தாரானே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவன் காலை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா போட்டு ஃபுட்பால் ஆடுற மாதிரி அடிச்சு தள்ளுறான், அவனை அடிச்சு கீச்சரான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உசோப் கிட்ட போகுது. உசோப் அந்த கேஸ் போட்டுனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தோக்கடிச்சிடறான். இப்போ சீன் வந்து நம்ம ஜோரோ கிட்ட வருது. ஜோரோ முன்னாடி தான் ஒருத்தன் நின்று நல்லா கத்தி வச்சுன்னு அப்போ அவன் வந்து மறுபடியும் ஃபெதர் டாட்ஸ் வந்து யூஸ் பண்றான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோ வந்து அவனுக்கு திருப்பி விட்டுறான். ஜோரோ ஆல்ரெடி அடிப்பட்டு தான் கிடக்குறான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து ஜோரோ வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து இங்கே தோக்க மாட்டேன், ஏன்னா ஒருத்தவன் எனக்காக காத்துன்னு இருக்கிறான், அவனை நான் தோக்க அடிக்கிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் தோக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ண போயிட்டு இவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பிச்சு எடுத்துறானே சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அந்த ஹனி குயின் இருந்தா பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் அடி வாங்கறத பார்த்துட்டு சரி நம்ம தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி அந்த ஒரு டியூப் சொன்னல முன்னாடி, அது உள்ள போறத முயற்சி பண்றா, அது உள்ளயும் போயிடுறா. ஸோ ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போறா, இன்னொரு எண்டில் வந்து நாமி கையில் ஒரு பாட்டில் வச்சு நிற்கிறா. ஸோ அதில் வந்து அந்த ஹனி குயினை கலெக்ட் பண்ணிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பால போட்டு அடிச்சிடறா அவளை. இப்போ லூஃபி வந்து அந்த பேர் கிங்கோட சண்டை போட்டுனுக்கிறான். ஆனால் லூஃபியோட அட்டாக் வந்து அவன் மேலே எதுவுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்போ பரோட் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கிங் கேனன் இருக்குதுல்ல அதை வச்சு நம்ம பேர் கிங்கை சுடுறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம பேர் கிங் துப்பாக்கி எடுத்து நம்ம பரோட சுட போகிறான். அப்போ அக்கீஸ் நடுவில் வந்து அந்த புல்லட் அவன் வாங்கிக்கிறான். அதுக்கடுத்து நம்ம அக்கீஸ் வந்து ஜன்னல்லாம் உடச்சின்னு வெளில போய் விடுறான். நம்ம பரோட வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துக்காக போகிறான். அப்போ நம்ம பேர் கிங் வந்து அந்த பையனை பார்த்து ஒரு மாதிரி தப்பா சொல்றான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், சின்ன பையன் நீ நடா இது பண்ற மாதிரி சொல்றான். அப்போ லூஃபி அதை கேட்டு கடுப்பாயிட்டு இப்போ ரியலா வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து லூஃபி அந்த பேர் கிங் தூக்கி ஒரு இடத்துல அடிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறமா பேர் கிங் வந்து பார்த்தா திருப்பி எந்திரிச்சு வந்துட்டு சாவுடான்ற மாதிரி கிங் கேனன் அவன் வந்து லான்ச் பண்றான் லூஃபி நோக்கி. அந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி மேலேயும் போய் படுது. ஆனால் லூஃபி ரப்பர்ன்றதுனால அந்த புல்லட் அப்படியே ஈத்துன்னு போகுதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். அவனை லூஃபி அதே வந்து ஒரு அட்டாக்கா கன்வெர்ட் பண்றான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம் ஸ்லிங் ஷாட்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வச்சு அதுக்கடுத்து அந்த புல்லட் திரும்பி வந்து பேர் கிங் மேலேயும் அப்புறம் கிங் கேனன் மேலேயும் படுது. அது பட்டதுனால அவங்க இருந்த தரை வந்து உடச்சுன்னா வந்து உள்ள விழுறாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டை தாங்கிற மெக்கானிசம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன பதிலா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் விழுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து அந்த ஐலாண்டை தாங்கிற மெக்கானிசம் வந்து உடையுது. ஊர் மக்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறாங்க, கையில் வந்து பார்த்தீங்கன்னா பையெல்லாம் வச்சுன்னு ரெடியாக இருக்கிறாங்க தப்பிச்சு போகிறதுக்கு. அப்போ அந்த டைமண்ட் கிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. என்ன மியூசிக்னா நம்ம அக்கீஸோட மியூசிக் பாக்ஸ் இருந்துச்சுல அதில் ப்ளே ஆகிற மியூசிக்கும் அந்த டைமண்ட் கிளாக்ல ப்ளே ஆன மியூசிக்கும் சேமா இருக்குது. அப்போ அக்கீஸ் அவங்க கிட்ட வந்துட்டு அந்த மியூசிக் பாக்ஸை நீங்கள் தான் தயாரிச்சிக்கலான்ற மாதிரி கேட்குறான். அது முன்னாடி உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும், நான் சொல்ல மறந்துட்டேன். அக்கீஸை சுட்டான் பார்த்தீங்களா, அவன் வந்து தப்பிச்சிட்டு இருப்பான். எப்படின்னா ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சு அவனை சுட்ட அந்த புல்லட்லேருந்து அவன் தப்பிச்சிட்டு இருப்பான். நான் மறந்துட்டேன் முன்னாடி சொல்கிறதுக்கு. ஸோ அக்கீஸ் வந்து அந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் தான் தயாரிச்சேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பரோட் வந்து நீங்கள் தான் அவனோட அப்பா அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க. அது என்னதுன்னா அக்கீஸ் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அந்த ஒரு சின்ன டப்பா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுல நம்ம பரோட் வந்து அவனை கண்டுபிடிச்சான் அக்கீஸை. அதில் வச்சு அவனை வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க தண்ணியிலே. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்ட் பைரட்ஸ் உன்னை கண்டுபிடிக்க முடியாத இடத்துல நீ சந்தோஷமா இருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டமாகுது. அந்த ஐலாண்டை சுற்றி ஒரு மெக்கானிசம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி இருந்தது, அது அப்படியே கீழே விழுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஐலாண்டும் அப்படியே நொறுங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ பின்னாடி வாய்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல நம்ம கிட்ட இருக்கிற அறிவு வச்சு நம்ம திருப்பி இன்னொரு ஒரு ஐலாண்டு உருவாக்கிட்டு அங்கே நம்ம வாழலாம் நிம்மதின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த ஐலாண்ட் அழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தனித்தனி கப்பலை ஏறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம அக்கீஸும் அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஸ்டார்ஸ் தனியாக கிளம்பி போறாங்க. அதே மாதிரி பரோட் வந்து தனியாக கிளம்பி போறான். அப்போ ஸ்டார்ஸ் எல்லாருமே அவனை விட்டு போறிய ஓகே உனக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம அக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல எனக்கு வந்து இது பிரச்சனை இல்லை, நான் தனியாக இருக்கிறத எனக்கு வந்து பிடிச்சிருக்குது, அவன் தான் தொல்லையாக தான் இருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அப்போ அந்த குட்டி பையன் ஸ்டார் ஷிப்லேருந்து பரோடோட ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குதிக்கிறான். என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்சடா நீன்ற மாதிரி அக்கீஸ் கேட்குறான். அப்போ பரோட் வந்து நீ என்னடா பண்ணுறீங்க, உன்னோட அப்பா அம்மா அப்போ என்ன ஆகுதுன்ற மாதிரி கேட்குறான். அப்போ அக்கீஸ் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், ஐ எம் a மேன் ஆஃப் த சீஸ்ன்ற மாதிரி நம்ம அக்கீஸ் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம தானே இந்த உலகத்தில் கிரேட்டஸ்ட் தீஃப் பிரதர்ஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ரெண்டு பேர் பேசின ஒரு சைடு போகிறாங்க. நம்ம ஸ்டார்ஸ் வந்து அவங்கள பார்த்துட்டு இன்னொரு சைடு வந்து போகிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த படத்தை பார்ப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை சண்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்தது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டான சீனும் கொஞ்சம் வந்து இருந்தது. அதான் எப்பயுமே ஒரு ஒன் பீஸ் படத்துக்கான ஒரு அறிகுறியே, சண்டையும் இருக்கும் அதே மாதிரி சென்டிமெண்ட்டும் இருக்கும், அப்படியே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிப்பார் நம்ம ஓடவே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துச்சு. இதை பார்ப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் படம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லைனா பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.